கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் புதன் பகவான் பெயர்ச்சியடைந்துள்ளார் என்பதன் காரணமாக இவை கண்டிப்பாக நடக்குமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது, கிரகநிலைகளின் ரீதியாக கிடைக்கக்கூடிய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் இருக்கின்றது என்று பார்க்கின்றபோது, ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், விருச்சிகத்தில் புதன் வக்ரம் பெற்றும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி ஆட்சிபலம் பெற்றும், மீனம் ராசிக்குள் ராகு பகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், வியாபாரம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறையில் இருப்பவர்கள், மாணவ மாணவியர்கள், விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான நிலவரங்களை பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் 2024 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெற்றார். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க நல்லபல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறான சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல், இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சி செய்தால் அவ்வாறான முயற்சிகளில் நிறைந்த காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைவாக கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சிகளை இந்த தருணங்களில் மேற்கொண்டால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த புதன் பகவானின் வக்ரநிலை அமைந்துள்ளது. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் புதிய இடம் வாங்கி, புதிய வீடு கட்டுதல், பழைய வீட்டை பழுது பார்த்தல் போன்ற விஷயங்களை இனிதாக மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணங்களில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உத்தியோகத்தில் உள்ள உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு எதிர்பாராத நல்லபல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெம்பும் தைரியமும் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று ஜென்மராசிக்குள் ஜென்மசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டம் சற்று கடினமான காலகட்டம் என்பதால் இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்களும் வீண்விரய செலவுகளும் சற்று அதிகரித்தாலும் கூட பிற்பகுதியில் வளர்ச்சிகள் கூடும். மன மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. வியாபாரத்திலும் தொழிலிலும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் விலகுவார்கள். இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள், நோய்கள் விலகி உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து சுறுசுறுப்பாகவும் பலத்துடனும் இருப்பீர்கள். கடந்த காலகட்டங்களில் இழுபறியாக இருந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் அமைந்துள்ளது என்பதை புதன் பகவான் உள்ளிட்ட மேலும் பல கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் வேலை வளம் பெருக வழிகளையும் வசதிகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். திட்டமிட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்துள்ளது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் விலகவிருக்கிறது. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று வரவேண்டுமென்று நீண்ட காலங்களாக நினைத்துக் கொண்டிருந்த கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிகச்சிறந்த தருணங்களாகவும் இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் கருதி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் உங்களுடைய சிறிய முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு என்பதை புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்காது. வியாபாரம் மற்றும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம்.
இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக கூறி கடைசி நேரத்தில் கைவிரித்து விடுவார்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் அதிகரிக்கலாம். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது மிக முக்கியமென்று இந்த தருணத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படலாம். ஆனால் மற்ற வீண்விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது அவற்றில் முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. என்பது மட்டுமில்லாமல் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதிகரிக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணச் சேர்க்கைகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நல்ல உயர்நிலையில் உள்ள நிறுவனங்களில் அதிக அளவிலான சம்பளத்துடன் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு. புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறுவதற்கான யோகங்களும் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பழைய சொந்த வீட்டை பழுதுபார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகளை கண்டிப்பாக காண முடியும். எதிர்பாலினத்தவர்களாலிருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகும். தொழில் வளம் கூடக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு தனலாபாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலையில் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற சூழ்நிலையாக கருதப்படுகிறது. எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு. ஆனால் திடீர் வருமானங்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்த பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ளது. பிறருக்கு பொறுப்பேற்று நீங்கள் வாங்கிக் கொடுத்த பணத்தால் மனஸ்தாபங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் 3வது நபர்களை புதியவர்களை நம்பி எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உங்களுக்கு அது சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் வியாபாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டறிந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்த கைகொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பதை தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன. கும்பம் ராசிக்காரர்களாகிய பொதுவாழ்வில் உள்ள உங்களை பொறுத்தமட்டில் இந்த புதன் பகவானுடைய வக்ரப்பெயர்ச்சியின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடியே முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றியான நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நட்பால் நன்மைகள் உண்டு. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். என்றாலும் கூட சிறிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் பலமிழந்து இருப்பதால் உங்களுடைய உடலில் உஷ்ணவியாதிகள் வரலாம். கண்களில் நோய்கள் வரலாம், கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வீண் விரய செலவுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உணவு பழக்கவழக்கங்களில் கட்டுப்பாடுடன் இருப்பது சிறப்பு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பணவரவுகள் செலவுகள் இழப்புகள் ஏற்படலாம். கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு இடைத்தரகர்களை நம்பி முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. என்பது மட்டுமல்லாமல் தரகர்களிடம் பணம் கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது. அதனால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனெனில் தற்போது உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தின் நடுப்பகுதியான கடினமான ஜென்மசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதிக அளவிலான ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது.
திருமண முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் சிறிது காலங்கள் அதற்கான முயற்சிகளை தள்ளி போடுதல் சிறப்பு. இல்லையேல் தவறான வரனை நிச்சயித்து வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டிய நிலைகள் ஏற்படலாம். காதல் திருமணத்திற்காக இரு வீட்டார்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. சிறிது காலம் பொறுத்திருந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது காதலர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் சனிபகவானால் உங்களுக்கு அதிக அளவிலான தொந்தரவுகள் இருக்காது. என்றாலும் கூட அவராலும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரியான தருணங்களில் சற்று பொறுமையுடன் நிதானத்துடனும் உணர்ச்சிவசப்படாமலும் இருப்பது நல்லது. உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து அனுசரித்து வளைந்து கொடுத்து செல்வதால் எதிர்காலத்தில் உயர்நிலைக்கு செல்லலாம் என்பதை ஆழ்மனதில் பதிய வைத்துக்கொண்டு நடந்து கொள்ளுதல் சிறப்பு. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர்களிடம் வீண்வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தல் நல்லது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பது, லட்சுமி நரசிம்மரை வழிபாடுகள் செய்வதன் மூலமாக அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்.